இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கான நேர்காணல்கள் எங்களுடைய தலைவர் அந்தந்த வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களில் பெறப்பட்ட வேட்பாளர்களை நேரில் சந்தித்து இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் நடைபெற்றது. விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முடிவெற்று தேர்தல் பணிக்காக பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரியிலும் அனைத்து பணிகளையும் எங்களுடைய தலைவர் முடக்கிவிட்டிருக்கிறார். விரைவில் அதற்கான அனைத்து அறிவிப்புகளும் வரப்பெறும். தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்களும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் எங்களுடைய அனைத்து கழக நிர்வாகிகளும் அனைத்து கட்டங்களிலும் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் முழுவீச்சில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து முதல்கட்ட பணிகளும் முடிவு பெற்று தேர்தலில் களப்பணிகளில் அனைவரும் தயாராக இருப்பார்கள். பெரும்பாலான இடங்கள் இப்போ எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்க களப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா களமும் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. போற இடத்துல எல்லாரும் எங்களுடைய நிர்வாகிகள் சொல்றது களம் அனைத்தும் எங்களுக்கு 100% சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக தேர்தல் நீங்க களத்தில் முழு வீச்சாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்ச பிறகு இன்னும் உங்க எல்லாருக்கும் தெரியும் 100% இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தலாக இருக்கும் என்பதில் கண்டிப்பாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற ஏதாவது நாள் நெருங்கிட்டு இருக்கு. வேட்பாளர் அறிவிப்பு எப்ப இருக்கு சார்? ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் எங்களுடைய தலைவர் இறுதிக்கட்ட பட்டியலை கண்டிப்பாக தயார் செய்து விரைவில் அறிவிப்பார். ஏன்னா இன்னும் 23 கடைசி நாள் நாமினேஷன் தாக்கலுக்கு 23 கடைசி நாள். நாளைக்கு ரம்ஜான் முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதுக்கு அதனால திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு வேட்புமனு நாமினேஷனுக்கு கடைசி நாள். கண்டிப்பாக விரைவில் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே எங்களுடைய தலைவர் இறுதிக்கட்ட பட்டியலை ஆல்ரெடி சரி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் வரும். அடுத்த கட்ட நேர்காணல் எப்போ இருக்கும் சார்? இன்னும் 120 பேர் இருக்காங்க. எப்போ பண்ண போறீங்க? அதிகபட்சம் இந்த 30ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்குது. ஸோ அதுக்கு முன்னிலையில் அனைத்தும் எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதி செய்யப்பட்டு முடிச்சிடுவோம். இதுவரைக்குமே பெரும்பாலான மாவட்டங்கள் நான் நம்பர் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நிறைவடைஞ்சு முடிச்சிருச்சு. ஸோ விரைவில் எல்லாமே முடிந்து வரும். பால்வாடி கட்சிக்கு பாவலி கட்சி பாடம் புகட்டும்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு பண்ணியிருக்காரு. இல்ல சேகர்பாபு உள்ளிட்ட எல்லாருமே தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பவளையுள்ள பாப்பாவுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் 70 வருஷ கட்சிக்கு தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இன்னைக்கு இருக்க திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமா என்று தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவளையுள்ள பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிறதுக்கு? அவர் தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் எதுவுமே சேஃபஸ்ட் தொகுதி கிடையாதுன்னு திமுக நிர்வாகிகள் திமுக அமைச்சர்கள் அனைவரும் வேற தொகுதியில மாறுறதுக்கான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையும் அதை சுற்றி எந்த தொகுதியும் சேஃபஸ்ட் கிடையாது. அதை அவங்க தேர்தல் களத்திலேயே புரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதனாலதான் எந்த அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாம இருப்பாங்க. எந்த தொகுதியில போறதுன்னே தெரியல இருக்கிற அமைச்சர்களுக்கு. அதனால அவர் இதே மாதிரி பேசிட்டே இருக்கட்டும். மக்கள் கரெக்டான நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்வாங்க. நெருங்கிட்டு வருது. ஒரு படம் எடுத்ததா இப்போ 2-3 நாளா ஒரு டாக் பேசிட்டு இருக்காங்க. பலரும் ட்விட்டர்ல அவங்க கருத்து. அதாவது இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் எங்களோட தான் டிராவல் பண்ணீங்க, எங்களோட கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேன்ல உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீடியா வேன் கூட டிராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங், எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஏதாவது 4-5 புரோக்கர்கள் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் பெருசுபடுத்தாதீர்கள். எல்லாம் இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியிலிருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களை நாங்கள் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமா உங்களுக்கு தெரியாத இங்க இருக்கிற இவ்வளவு பத்திரிகையாளருக்கு. இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் இதை அரசியலாக்குன்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் தைரியமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, அங்க கரூர்ல இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை இந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க. புதிதாக ஏதாவது கட்சி கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அது சம்பந்தமா ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முந்தானத்து நடந்த அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக மதசார்பற்ற எந்த விஷயத்திலும் நாங்கள் எந்த வித இது எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது ஒன்லி தமிழக வெற்றி கழகத்தான் எங்களுடைய தேர்தலாக இருக்கும். மற்ற எந்த கூட்டணியாக எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் யாராவது வந்தால் அது எங்கள் தலைவர் பரிசீலித்து அறிவிப்பார். தாவேகா தலைவர் மாநில முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் போட்டியிட ஒரு சில தொகுதியில் வந்திருக்காங்க. உண்மையாவே
இல்ல இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் அறிவிப்பார். நிறைய உத்தேச பட்டியல் வருது, நிறைய யூடியூப்ல நாங்களே பார்க்குறோம், எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். தமிழக அந்த கட்சி வேட்பாளர்ல சிபிஐ விசாரணை வந்து இந்த கேள்வி கேட்டதாக இல்ல சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் நிறைய ஆதாரத்தை கொடுத்துருக்கோம், நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன விதத்துல அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் முதல் நாள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குதுன்னு போயிட்டு வர எங்களுக்கு தான் தெரியும். இங்க வெளியில இருந்து வர்றவங்க ஏதோ கூடயே உட்காந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர், அந்த ஒரு குழந்தை இழந்த ஒரு பெற்றோர் வந்து கரூர் எஸ்பி கிட்ட ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில நபர்கள் வந்து இந்த கரூர் விஷயத்தை அரசியலுக்காக தப்பா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி புகார் அளிச்சதா இப்பதான் எனக்கு வந்தது. அதாவது யாரெல்லாம் அந்த பொய்யான செய்தி பரப்புறாங்களோ அவங்க மேல ஒரு புகார் அளிச்சதா. கண்டிப்பாக இதை யாராவது செய்யும் பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து அதுக்கு தேவையான லீகல் எலெக்ஷன் கமிஷன்ல சரி வேற எங்கேயும் சரி புகார் அளிக்கும்னா கண்டிப்பாக நாங்களும் ஆலோசித்து விட்டு தலைவருடன் அனுமதி பெற்று விட்டு புகார் அளிப்போம். ஏன்னா யாருமே ஒரு அடிப்படை ஒரு சின்ன அறிவு இருக்கவங்க கூட இதை யோசிக்க மாட்டாங்க. அரசியலுக்காக இவ்வளவு கேவலமாக கூட யோசிக்கக்கூடிய நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இதுல ஒரு துளியாலும் உண்மையிலே அது எல்லாரும் தெரியும். இதை திரும்ப நம்ம எடுத்து பேசணும். இல்ல அவங்க தான் அதை சொல்லணும். ஏன்னா அவங்க விஜய் வெளியே வந்தது பார்த்தாலே தெரியும் மக்களுக்கு எல்லாம். இல்ல அது இல்ல சிபிஐ தான் அதை அனௌன்ஸ் பண்ணணும். எப்போ விசாரணை முடியுது, அவங்க என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்கன்னு ஸோ அது அவங்க தான் சொல்லணும். எந்த நேரத்திலும் நாங்கள் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண தயாராக. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகி இருக்கு. அதிமுக இருந்துட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு டெல்லியில போய் பேச்சுவார்த்தை. எத்தனை கட்சி திமுகவில் எத்தனை கட்சி கூட்டணி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவில் எங்க யார் தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அண்ணா திமுக தலைமையில இருக்க கூட்டணியா இல்ல டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணி ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசுறும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் திமுக எத்தனை கட்சி கூட்டம் ஒன்னும் இல்லை. நாளைக்கு நீங்க உதயநிதியாவோ இல்ல திமுக ஒரு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ போறப்போ உங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியோட லிஸ்ட் சொல்லுங்க. அவருக்கு தெரியாது. அவருக்கு 2-3 கட்சியை தவிர அவருக்கு சொல்ல தெரியாது. எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னே தெரியாம எல்லாரையும் அள்ளி போட்டு ஒரு வண்டியில போயிட்டு இதை வைத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார். நம்பர் அரித்மெட்டிக் மட்டும் நம்பி. இன்னொரு கட்சி யாரு தலைமையில் இருக்க கூட்டணியே தெரியல. இதுல யாரு சீட்டு கேட்க, அண்ணா திமுக வந்து பிஜேபி கேட்கணுமா இல்ல பிஜேபி அண்ணா திமுக கேட்கணுமா, மத்த கட்சி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. எல்லாரும் மாத்தி சீட்டை அவனுடைய தொகுதி பங்கீட யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம எல்லார்ட்டையும் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் மட்டும்தான் நேராக, எங்களுடைய தலைவர் மட்டும்தான் நேராக மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக மட்டுமே இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி நேரடியா சென்றுட்டு இருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள் பல தடைகள் வரும், அனைத்தையும் தவிடுபொடியாக்கி இந்த 2026 எங்க தலைவர் முழு அளவில் வெற்றி பெறுவார். அது எந்த மாற்று கட்டத்தில் இல்ல அது விரைவில் இன்னும் ஒரு வாரம் இருக்கு. கடைசி கட்ட தயாரிப்பு பணிகள் இருக்கு. முடிஞ்சோன்னு விரைவில் அறிவிப்போம். இல்ல இதுல நிறைய விஷயமும் நம்ம பாக்குறதுன்னா ப்ராசஸ் தான். சரி, நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட போலீஸ் ஸ்டேஷன் தெரியல. இது இந்த அண்ணா நகர்ல அந்த ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டப்பல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு காணோன்னு வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட இது வரைக்கும் ஒரு தலைமையில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போல 5 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் மீது ஒரு பாதிப்பு வந்தோன்னா உடனே என்ன ரியாக்ட் பண்ணணும், உடனே எப்படி அலர்ட் பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்கிறவங்களும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட பிரச்சனையா இருக்கு. பாதிக்கப்பட்ட பின்னர் அந்த குழந்தைகளையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையும் இவங்க படுத்துற பாடு, இவங்க விசாரணைன்ற பேர் படுத்துற பாடு, ஒரு எஃப்ஐஆர் போட்டு பேசிக்கா அவங்க நடத்துற எந்த ப்ரொசீஜரையும் இந்த கவர்மெண்ட் சரியா அவங்க கையாளல. அதுதான் முதல் குற்றச்சாட்டு. அதுக்கு அடுத்து இப்படியான சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற ட்ரக் தான். இவ்வளவு தூரம் வந்து இந்த போதை மருந்துகளும் போதை வஸ்துகளும் கஞ்சாவும் அவ்வளவு அதிகமா இருக்குதான். இன்னைக்கு வந்து 2 வயது குழந்தையிலிருந்து 70 வயது முதியோர் வரை கற்பழிக்கப்படுகிறார். சோ இது வந்து இன்னைக்கு இவ்வளவு போதை பொருள் இருக்கிறது தான் அவனுக்கு வந்து யாரு மனிதர்களே தெரியல. மனிதத்தன்மை அற்ற செயல் இன்னைக்கு போதை மருந்துகளாக தான் இருக்குது. இது ரெண்டும் தடுக்க தவறி இந்த திமுக அரசு இத்தோடு ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் இதுக்கு எந்த வித, அதாவது நீங்க இதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க? அவர் திமுக தலைவர், அவர் முதல்வரே கிடையாது. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் போய் கேளுங்க, நீங்க 5 வருஷத்துல போதை பொருட்களை தடுக்க என்ன பண்ணீங்க? உங்க ஜாஃபர் சாதிக் வந்தாரு, மாட்டினாரு. அவர் மேல தமிழக அரசு, தமிழ்நாடு காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டுச்சா? ஏதாவது பண்ணுச்சா? எதுவும் பண்ணல. நீங்க இங்க அதுக்காக ஸ்பெஷல் யூனிட் போட்டு யாராவது மெத்தபெட்டமைன் இங்க இருந்து ஒருத்தர் போய் 1000 கோடி 2000 கோடி கடத்திருக்காருன்னு சொல்லி வருது. அப்ப இது மாதிரி வேற யாராவது இருக்கான்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டீங்களா? இல்ல. எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப இதை நீங்க தான் ஊக்குவிச்சீங்களா? இது மாதிரியான போதை வஸ்துக்கள் இன்னைக்கு மெத்தபெட்டமைன், சூடோஃபெரின், கஞ்சா, எங்க பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இதை சாப்பிட்டு
விட்டு இன்னைக்கு 2 வயது குழந்தை முதல் 70 வயது முதியோர் வரை இன்னைக்கு வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறதுனால கண்டிப்பாக முதலாவதாக இந்த அரசு தான் அதற்கு இந்த 5 வருஷமா இவங்க வந்து இவங்களுடைய மெத்தனம் தான் இதுக்கு முழு காரணம். இது அனைத்தும் இதோட முடிவு கட்டப்பட வேண்டும். எல்லா ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ். அந்த குழந்தைய வந்து காணோன்னு பெட்ரோல் போய் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மகளிர் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது? நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் பார்க்குற ஸ்டேஷன் தான் போய் விசாரிக்கணுமா? என்ன பண்ணணும்? எல்லாமே ஃபால்ட்டு. இது இங்கே இல்லை, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இப்படி தான் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா அண்ணா நகர் சிறுமி வந்து 1 வாரம் விசாரிக்கப்படுகிறார். 1 வாரம் எஃப்ஐஆர் போடல. 1 வாரம் குற்றவாளிகள் கண்ணு முன்னாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு போகிறது தான் இந்த அரசு அலர்ட் ஆகுது. அது வரைக்கும் இது கமிஷனரேட்லேருந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் மிஸ்டேக். அண்ணா நகர்லேயே அதே, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அதே தான் நடந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது இதே தான் நடந்துச்சு. குற்றவாளியை வர வச்சு அவனை பேசி அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க. ப்ரொசீஜரல் மிஸ்டேக் தான் இந்த கவர்மெண்ட்டில் எல்லாமே நடந்துச்சு. தயவு செய்து இது அனைத்தும் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு செய்த முற்றிலும் தவறான விஷயம். அவங்களுடைய மெத்தன போக்கு தான். இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அன்னைக்கு மக்கள் அனைவரும் தெரியும். இது சரியான சவுக்கடி இந்த தேர்தலில் கிடைக்கும். நன்றி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.